நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டும். உங்க தலையில கர்த்தர் அந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி என்ன செய்றீங்க? அந்த எண்ணெய் வந்து அந்த காலத்தில் பாருங்க, ஒரு அம்மா வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே எலிசா கேட்குறான், உன்கிட்ட எண்ணெய் இருக்குது? என்ன எண்ணெய் இருக்குது? இல்லைம்மா எண்ணெய் இருக்குது. அதான் எண்ணெய் இருக்குங்க. அப்போ என்ன கடன்காரனாக இருந்தவங்களுக்கு எண்ணெய் அப்படியே ஊறின உடனே பணக்காரன் ஆகிட்டான். நான் சொல்லவா, உங்கள் மேலே எண்ணெய் ஊறுனா நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க. எண்ணெய் எல்லாம் சொல்லுங்கள், எண்ணெய். திரும்ப சொல்லுங்கள், எண்ணெய். எண்ணில் ஊற 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 என் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் பெருகுவதா, பெருகும் பெருகும். அந்த அம்மா எல்லாம் ஊற்றின பிறகு நீ வச்சுக்க, நீ போய் மீதி இருக்க கடங்காரனுக்குலாம் எண்ணெயை கொடுத்துரு, மீதி வச்சு ஜீவனம் பண்ணுனா. அதே மாதிரி எலியா கூட ஒரு அம்மாட்ட சொன்னா, வந்து என்ன சொன்னா, உன்னுடைய அப்பமும் எண்ணெயும் என்ன செய்யாது, குறையவே குறையாதுன்ட்டான். அன்லிமிட்டெட், இது லிமிட்டெடு, அது அன்லிமிட்டெட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஆயில் உன் லைஃப்பில் இருந்தா நீ ஒரு ரிச் கிறிஸ்டியன். ஷபரபலப தீரமேனமா ஷந்துனமனமா தியங்கரபலப தூரமனமனா அப்படியே நோட்டை என்ட்ரின்னு அர்த்தம் வெளியில். நல்லா பார்த்து அப்படியே 2000 நோட்டை எண்ணிக்கிட்டு இருக்க. ரிக்கா பாலா ஷந்துரா பாலா ஹாத்துனே கையத்தட்டு சகரபலப துரபலப துரபலப துரமனம். அவரே அமைதியாக இருக்காரு, பாவம் அவர்கிட்ட ரூபா இல்லை. செழிப்பு அப்படியே காரில் போகும்போது ரீமானா ஷாக்குராபாலா தியாங்கராபாலா தியாங்கராபராபா சைன் ஆஃப் ரிச்னஸ் ரீமேனே ஹாந்துனா மனமா. என்ன தான் சொல்லுங்க, எவ்வளவு பைபிள் படித்தவனா இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண நபருக்கு முன்பாக அவன் தரித்திரன் தான். அதான் சொல்லுவேன், வந்து இன்டலெக்சுவல் மஸ்ட் வந்து பவ் ஆர் பெண்ட் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அனாயிண்டட் மேன். இயேசு கிரைஸ்ட் வந்திருக்காரு, அனாயிண்டட் மேன். 3 பேர் வந்திருக்காங்க இன்டலெக்சுவல், 50 பேரும் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு குனிறாங்க. ஏன்னா அனாயிண்டிங் முன்னாடி இந்த நாட்டு ராஜாக்கள் பணிவார்கள். இந்த நாட்டின் செல்வம் வந்து உன் காலடியில் கொட்டும். கையை தட்டுங்க, அனாயிண்டிங். என் மீது என்ன இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் ஐஸ்வர்யவான் கையை தட்டு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். காரணம் எனக்குள்ள என்ன இருக்கிறது, என் மீது என்ன இருக்கிறது. கையில காசு இல்லை, ஒண்ணுமே சொல்லாத, உண்மையில என்ன இருக்கு. வனாந்தரத்துல இருந்தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காரன், என்ன கிணற வச்சு அந்த நாட்டைய வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்கி இருக்கிறான். உங்கள்கிட்டையும் உங்களை பணக்காரனாக்குற, உங்களை வந்து ரிச் மேன் ஆக்கக்கூடிய எண்ணெய் உங்க மேல இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டும். உங்க தலையில கர்த்தர் அந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.